சம்பளம் உயர்ந்த போது அவங்க வாழ்க்கையும் உயர்த்திக்க கூடாது. அவங்க வாழ்க்கை திறனத்தையும் உடனே எனக்கு போனஸ் வந்துருச்சு, நான் புது வேலைக்கு போகிறேன், எனக்கு பெரிய சம்பளம்னா உடனே புது மொபைல் வாங்கக்கூடாது, புது பைக் வாங்குவாங்க, புது வேலைக்கு அப்படி வாங்கிட்டே போவோம். அஃப்கோர்ஸ் வாங்கலாம், நான் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, பட் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் சம்பளம் ஏறும்போது உங்கள் வாழ்க்கை திறனும் ஏறிட்டே இருந்ததுன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாது. உங்கள் சம்பளம் எக்ஸ்பென்சஸ் இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் அந்த கேப்பு ஏறிட்டே போகணும். அந்த ஏறிட்டே போனால் தான் அந்த அந்த எக்ஸ்ட்ராவாக உங்களால் சேவ் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இப்போது 100 ரூபாய் எஸ்ஐபி கூட போடலாம் மியூச்சுவல் ஃபண்டில். பட் 100 ரூபாய் எஸ்ஐபி போட்டு யாரும் கோடீஸ்வரன் ஆக போதில்லை. இதுதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, ஓகே இன்றைக்கி என்னால் 100 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுது, நோ ப்ராப்ளம். அடுத்த வருஷம் 110 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, 125 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம வருஷம் ஏற்றுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நமக்கு செல்வம் சேரும். போர்ட்ஃபோலியோ இதுதான், 50% 60% ஈக்விட்டி, மீதி வந்து ஃபிக்ஸட் இன்கம். இது போகணும். வேணா உங்களுக்கு கோல்டு சேர்த்துங்க, இல்லைனா வணக்கம் வேண்டாம். இந்த ஈக்விட்டியில் ஒரு சாதாரண இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணால் போதும். எந்த விதமான அனாலிசிஸும் பண்ண வேணாம், ஆப்பெல்லாம் பார்க்க வேணாம், எதுவும் பார்க்கணும். சாதாரண நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 500 அந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணால் நம்ம வேலையை பார்க்கலாம்.